ரோகிணிக்கு அவங்க அம்மா கால் பண்ணியிருக்காங்க. ரோகிணி கேக்குறாங்க, என்னம்மா? அதுக்கு ரோகிணியோட அம்மா சொல்றாங்க, பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கான், கண்டிப்பா வர சொல்றாங்க. அண்ணாமலை சொல்றாரு விஜயா கிட்ட, ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கான், கொஞ்சம் வேலை இருக்கு. முத்து சொல்றாரு, போற வழியில இறக்கி விட்டுறேன்ப்பா. முத்துவும் மீனாவும் அண்ணாமலைய இறக்கி விடுறாங்க. அப்ப கிறிஷ மீனா பாத்துடுறாங்க. முத்து கிட்ட சொல்றாங்க, கிறிஷுங்க. மீனா கிறிஷுக்கு பக்கத்துல வந்து எப்படிரா இருக்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு கிறிஷு நல்லா இருக்கேன்னு சொல்றாரு. மீனா கேக்குறாங்க, என்னம்மா நீங்க ஒரு போன் கூட பண்ணல, எங்களையும் போன் பண்ண வேணான்னு சொல்லிட்டீங்க. கிறிஷோட பாட்டி சொல்றாங்க, டீச்சர் என்னைய பார்க்கணும்னு சொல்றாங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் மீனான்னு சொல்லிட்டு அவசர அவசரமா கிறிஷ கூட்டிட்டு அவங்க பாட்டி போறாங்க. மீனா சொல்றாங்க, எனக்கு ஒண்ணு தோணுதுங்க. முத்து கேக்குறாரு, என்ன தோணுது? கிறிஷோட அப்பா உங்க அண்ணன் தான். கேட்ட உடனே முத்து அதிர்ச்சி அடைஞ்சிடுறாரு. முத்து கேக்குறாரு, மீனா அப்பனா அம்மா யாரு? அது நிச்சயமா ஜீவாவா தாங்க இருக்கணும். நாளை சந்திப்போம்.